சார் வந்து ஃபஸ்ட்டு கேப்டன் கிட்ட கேட்குறாரு. அந்த மாதிரி கிளீனிங் இஷ்யூலாம் கேட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்வதி கிட்ட கேட்குறாரு. நீங்கள் ஒழுங்கா விளையாண்டீங்களா? ஒழுங்கா க்ளீன் பண்ணீங்களா? அப்படின்னோடனே, இல்லை சார் எப்போ பிரச்சனை வந்தாலும் என்கிட்ட தான் வந்தாங்க. சாண்ட்ரா கிட்ட போகல அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. சரி அப்போ அது அந்த இடத்துல ஒரு கட்டு இருக்குது. சரியாக வந்து நமக்கு ஃபுல்லாக டெலிகாஸ்ட் ஆகலை. அதுக்கப்புறமா சாண்ட்ரா அதை ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு திருப்பியும் பாருக்கிட்ட வராரு. எவ்ரி வீக் உங்களுக்கு வேலை செய்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது? ஏன் எப்போவும் உங்ககிட்ட எல்லாரும் சொல்லி சொல்லி செய்யணும்? வீடு சுத்தமாக இருக்கணுங்கிறது உங்களுக்கே தெரிய வேண்டியதானே? அது எதுக்காக மற்றவங்க சொல்லி நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி விஜய்ஸ் வந்து சொல்கிறாரு. அவங்களும் ஆஸ் யூஷுவல் அது சேம் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துட்டு நிற்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து அரோராவை நீங்கள் என்ன சொல்லி நாமினேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அரோரா எந்திரிச்சிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் ஜூஸ் டாஸ்க் பண்ணும்போது எனக்கு ஒரு அலர்ஜி வந்துச்சு சார். அதுக்கப்புறமா இருந்து நான் வந்து அந்த அலர்ஜி வந்து கொஞ்சம் சிவியர் ஆகிடுச்சு. அப்புறமா என்னை வெசல் வாஷிங்கில் போட்டாங்க. க்ளவுஸ் போட்டு பண்ணேன். இருந்தாலும் சிவியர் ஆகிடுச்சு. அப்போ வந்து எதுவுமே தொடக்கூடாது, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதையுமே தொடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அதுலேருந்து நான் ஃபுல்லாகவே டாய்லெட் க்ளீனிங்லேயும் ஃப்ளோர் க்ளீனிங்லேயும் இருக்கிறேன். மாறி மாறி கிச்சன் டீமில் நான் இருக்கலை சார். ஏன்னா வந்து இனிஷியலாக என்ன பண்ணாங்கன்னா, நல்லா சமைக்கிறவங்களை மட்டும் தான் கிச்சன் டீமில் போட்டாங்க. அதனால் என்னை வந்து யாரும் போடலை. நானும் கேட்கலை என்னை கிச்சன் டீமில் போடுங்கன்னு. பட் நானாக வந்து போகாமல் நான் போடாதீங்கன்னு நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளியராக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே விஜய்ஸ் வந்து மற்ற எல்லாருக்கிட்டையும் கேட்குறாங்க, உங்கள் யாருக்காவது அதில் மாற்றுக்கருத்து இருக்கான்னு. யாருமே எதுவுமே சொல்லலை. உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் அரோராக்காக பேசிட்டு, விஜய்ஸ் வந்து அரோராக்காக பேசுகிறாரு. பேசிட்டு கடைசி பார்வதி கிட்ட சரி என்ன சொல்ல போகிறீங்க அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்டோடனே பாரு சொல்கிறாங்க, நான் இனிமேல் வேலை பண்ணி காட்டுவேன் சார் அப்படின்னு சொல்லி. இனிமேல் நீங்கள் வேலை பண்ணிட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போகிறாரு. இது எல்லாமே அவங்களோட மிஸ்டேக்ஸ் தான். இது ஸ்டார்டிங்லேயே பிக் பாஸும் விஜய் சாரும் அவங்க தான் கேட்டிருக்கணும். அப்போ அவங்களுக்கு கண்டென்ட்காக ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. இப்போ வந்து ஒரே கிடுக்குப்பிடியாக பிடிக்கிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.